என் இனிய சகாக்களே, நாம் இன்றைக்கி ஸ்ப்ளெண்டர் பைக்கில் எப்படி ஃபியூல் கோக்கை மாற்றணும்னு பார்க்க போகிறோம். ஸ்ப்ளெண்டருக்கு மட்டும் இல்லை, இது எல்லா பைக்குக்குமே பொருந்தும். இதில் என்ன ப்ராப்ளம்னா, ஃபியூல் வந்து பெட்ரோல் வந்து ஆனில் இல்லைனா ரிசர்வில் வைக்கும்போது லீக் ஆகுது. காரணம் என்னென்னா, அந்த சைடில் இருக்க ரிவர்ட் உடஞ்சிருக்கு, அதனால் லீக் ஆகிட்டுருக்கு. அதனால் இது இன்றைக்கி எப்படி மாற்றலான்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு 22 mm ஸ்பேனர் எடுத்து இதை நட்டை வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டில் இல்லைன்னா ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்குள்ளே கொஞ்சம் பெட்ரோல் இருக்கும், அதை நம்ம ரிசர்வில் வச்சாலுமே எடுக்க முடியாது. உங்களுக்கு தெரியும், பைக்கில் கொஞ்சம் இருக்கும். இதை பெட்ரோல் போடுறப்போ சில டைம் வந்து அதுக்குள்ளே அந்த கண்டெய்னர்லேருந்து வரக்கூடிய துரு இல்லைன்னா இந்த பெட்ரோல்லே இருக்கக்கூடிய ரஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வேறு ஏதாவது இருக்கிறது எல்லாமே வந்து பாட்டமில் தான் செட்டில் ஆகும். சில டைம் வந்து மழை பெய்கிறப்போ தண்ணியும் உள்ளே வரலாம். இதோட அடர்த்தி வந்து பெட்ரோலை விட அதிகமாக இருக்கிறதுனால கீழே தான் எல்லாமே செட்டில் ஆகும். ரெண்டும் ஒரே லெவலில் வச்சுருந்தோன்னா அது வழியாக இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இல்லைன்னா தண்ணி வந்து கார்பரேட் வழியாக என்ட்ராகி இன்ஜினை நாசமாகும். அதனால தான் இந்த ஃபில்டர் எலமெண்ட்டை பாட்டம் லெவல்லேருந்து கொஞ்சம் அதிகமாக மேலே தள்ளி வச்சுருப்பாங்க. அப்படி வைக்கும்போது ரஸ்ட்டு எதுவுமே இல்லை, டஸ்ட் எதுவுமே உள்ளே வராது. இது பார்த்திங்கன்னா தெரியும், இது ஃபுல்லாக சைடில் இருக்குது. இந்த நட்டை கலத்தினா மட்டும்தான் வரும். சில டைம் நீங்கள் ஃபியூல் கோக்கை எடுக்கும்போது அதை ஈஸியாக இந்த ஃபில்டர் எலமெண்ட்டும் சேர்ந்தே வந்திருக்கும். இந்த கேஸில் அதில் உள்ளே மாட்டியிருக்கு. நீங்கள் புதுசு பார்த்தீங்கன்னா ஒரு 160 ரூபா வருது. இதை டேரெக்டாக எடுத்து அப்படியே மாட்டினா போதும். உள்ளே ஒரு ரப்பர் சீலன் கொடுத்துருப்பாங்க, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக டைட் ஆகிடும். அதுக்கு முன்னே ஃபுல்லாக டைட் வைக்கிறதுக்கு முன்னாடி பொசிஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த நாப் ஆன் ஆஃப் பொசிஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அந்த ஸ்பேனரை வச்சு ஃபுல்லாக டைட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக டைட் பண்ணதுக்கப்புறமா இந்த நாபை வந்து ஆன் ஆஃப் அப்புறம் ரிசர்வ் பொசிஷனில் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். பண்ணதுக்கப்புறமா ஃபியூல் லைனை நம்ம இதுக்கு கொடுக்கணும். இது வந்து அதில் ஒரு கிளிப் இருக்கும், அந்த கிளிப்பை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் இதை வந்து புது லைனில் அப்படியே கனெக்ட் பண்ணுங்கள்.